screenplay tutorial நம்ம நிறைய டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற தேர்ட் ப்ராசஸ். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்காக நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஐடியாஸ் வந்து நம்ம கேதர் பண்ணிப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இல்லைனா நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம், இல்லை தெரிஞ்சவங்க அந்த யாருக்காச்சும் நடந்திருக்கும் கேள்விப்பட்டிருப்போம், இல்லை லைவ் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும், ஏதாச்சும் நம்ம படிக்கும்போது கோட்ஸ் படிச்சிருப்போம், இன்ஸ்பிரேஷனாக வந்திருக்கும். ஸோ ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக. அந்த ஐடியாஸை நம்ம முழுவதும் ஸ்கிரிப்டாக டெவலப் பண்ணுறன்ற அந்த ப்ராசஸ்ன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸ். ஏன்னா அந்த ஐடியா நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த ஐடியாவை நம்ம டெவலப் பண்ண ரைட் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்டக் ஆகும். நிறைய கேள்விகள் வந்து நமக்குள்ளேயே இந்த ஸ்கிரிப்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். அப்படி நம்ம கேட்கும்போது நம்ம அதுக்கான ரிசர்ச் வந்து பண்ணணும். முதல்ல நீங்கள் ஒரு ஐடியாஸ் வந்து நீங்கள் கிரியேட் ஆகிடும். அந்த ஐடியாஸ் வந்து நீங்கள் எழுதிடுறீங்க. அந்த ஐடியாஸ் எழுதுனதுக்கப்புறமா முதல்ல என்னென்ன டாப்பிக்லாம் நமக்கு டவுட்ஸ் இருக்குன்னு நம்ம ரைட் பண்ணிக்கணும். எதுக்காகனா, ஒரு ஸ்கிரிப்டில் ஏகப்பட்ட கேள்விகள் நமக்கே நம்ம கேட்கும்போது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் முதல்ல டாபிக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இந்த டாபிக்ஸ் நம்ம ரிசர்ச் பண்ண வேணும்னு சொல்லிட்டு எழுதிட்டிங்கன்னா அதுக்கான தகுந்த பர்சன், அப்படின்னா ஒரு தகுந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பர்சன் இருப்பாங்க. ஒரு சைக்காலஜிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு டாக்டரை நீங்கள் மீட் பண்ணலாம். இல்லை ஒரு மனிதர்களை வச்சு எடுக்கிறீங்கன்னா அந்த மனிதர்களை போய் மீட் பண்ணலாம். இல்லை ஒரு ஹியூமன் பீங்ஸோட எமோஷனை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 10-15 பேர்கிட்ட அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டு அந்த எமோஷன்ஸ்லாம் நீங்கள் கேதர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கணும். டாபிக்ஸில் டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரைட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணலாம். இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி இந்த டாப்பிக்லாம் டவுட் இருக்குது, இப்போ சைக்காலஜிக்கலாக என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னா இன்டர்நெட்லேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஒரு மெட்டாஃபராக நீங்கள் சொல்ல போகிறீங்க அந்த கதையன்னு சொல்லும்போது அதெல்லாம் நீங்கள் இன்டர்நெட்லேயே வந்து இது என்ன குறிக்குது, அது என்ன குறிக்குது, நீங்கள் மெட்டாஃபரில் நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டவுட்டாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் என்ன சொல்லுவேன்னா, புக்ஸ் படிக்கிறது, மூவிஸ் பார்க்குறது, பெயிண்டிங்ஸில் நம்ம ரெஃபர் பண்ணுறது, கோட்ஸை நம்ம பார்க்குறது, இது எல்லாமே தாண்டி மனுஷங்க கிட்ட நம்ம வந்து கேட்கணும். அதுதான் நான் வந்து எதிர்பார்ப்பேன். ஏன்னா எல்லா மனுஷங்களுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே லைஃப் தான் நடக்குது, வெவ்வேறு சூழ்நிலையில் வந்து நடக்குது அப்படின்றத என்னோட கான்செப்டாகவே இருக்குது. எல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்குது, யாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் நடக்கலை. எல்லாருக்கும் லவ் ஃபெயிலியர் ஆகுது, ஸ்கூல் படிக்கிறாங்க, காலேஜ் போகிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பார்த்துக்கிறாங்க, அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நார்மல் லைஃப் தான் நடக்குது. இது வெவ்வேறு சூழ்நிலையில் வேணால் நடக்குது. அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு 10 பேர்கிட்ட அவங்களுக்கு கதையில் இருக்க டவுட்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த 10 பேர் வெவ்வேறு கதைகளை வந்து அவங்க லைஃப்பில் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அதுவே உங்களுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆனால் 10 பேர்கிட்ட நீங்கள் வந்து கேட்கணும் வாய் திறந்து. எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா சத்தியமாக வந்து ரைட்டிங் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது. ரைட்டரை பொறுத்தவரை அந்த ஐடியா கிரியேட் பண்ணுற ரைட்டர் தான், இந்த ரிசர்ச் பண்ணுறது எல்லாமே ரைட்டர் தான். ஸோ நீங்கள் கேட்குறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ எல்லாமே கேட்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்டர்நெட்டை சர்ச் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணலாம். இந்த ஓரியன்டரில் என்ன புக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த ஓரியன்டர் என்ன ஃபிலிம் வந்து ரெஃபரன்ஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஒரு ஃபிலிம் பார்க்குறது என்ன ட்ராபேக் வரும்னா, ஒரு ஃபிலிம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஷார்ட்டை நீங்கள் எப்படி கன்சியூம் பண்ணியிருக்காங்க அதே நீங்கள் வந்து காப்பி வச்சு எடுத்துருவீங்க. இந்த சீன் எல்லாமே ஆக்டிங் எல்லாமே அதே மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு நிறைய கிரியேஷன் வந்து யூஸ் ஆகாது, இமேஜினேஷன்லாம் உங்களுக்கு நிறைய யூஸ் ஆகாது. ஒரு சீனை நீங்கள் எடுக்கும்போது சில தடுமாற்றங்கள்லாம் இருக்கும் டேரக்டர்ஸ்க்கு. உண்மையாக அந்த சீன் எப்படி வரும் நம்மளுக்கே தெரியாது. ஸோ ஆக்டர் அவங்களாம் வச்சு நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருப்போம்ல, அந்த இடம் வந்து ரொம்ப டிலே ஆகும். அந்த டேரக்டர் அந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அதுதான் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபிலிமில் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டோம், அதை அப்படியே இங்கே எடுக்க போகிறோன்னா இங்கே வாங்க, இங்கே போங்க, அங்கே வாங்க, நம்ம அழகாக வந்து நரேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு சிலது நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த டேரக்டர் வந்து அந்த இடத்துல தடுமாற தான் செய்வாங்க. ஏன்னா சீன் அவங்களுக்கு எப்படி வரும்னு தெரியாது. ஆக்டர்கிட்டே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவங்க நடிக்க தான் இவங்களுக்கு இம்ப்ரூவைஸே ஆகுமே. ஸோ அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. ஸோ முதல்ல ஃபிலிம் பார்த்துட்டு அதை ரெஃபரன்ஸ் பண்ணாதீங்க. ஃபிலிம்லேருந்து இந்த சீன்ஸ் கூட ரெஃபர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இருந்திருக்கு, நம்ம இந்த மாதிரி எடுக்க தேவையில்லைன்றதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புக்ஸ் படிக்கும்போது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். புக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கோட்ஸ் வந்து நீங்கள் டைலாக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ்ன்றது ஒரு ஷார்ட்டை நீங்கள் எப்படி எடுக்கலாம், அழகாக பெயிண்டிங்ஸ் மாதிரி எடுக்கிறதுக்கு நீங்கள் பெயிண்டிங்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் டெவலப்மெண்ட்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். இது நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஸ்கிரிப்ட் பார்க்குறவங்க, நாளைக்கு உங்கள் ஃபிலிமை பார்க்குறவங்க நிறைய லாஜிக் மிஸ்டேக்கான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கும்போது உங்களுக்கு நிறைய பதிலுக்கு வந்து அதை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கே பதில் தெரியாத போது நீங்கள் எப்படி அதை சொல்ல முடியும்? ஸோ அதனால் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.